வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரபா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கணும். இப்போ நாம் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கூர்க்குலேருந்து சிக்மங்களூர் போயிட்டுருக்கோங்க. நம்ம போயிட்டுருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா மிட் ஆஃப் கர்நாடகா வில்லேஜ். இந்த சிக்மங்களூர் டு கூர்க்கு போகிற வழியில் கூர்க்குலேருந்து சிக்மங்களூர் போகிற வழியில் பார்த்திங்கன்னா மிட் ஆஃப் வேல ஒரு பெரிய ஒரு டேம் பார்த்தோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த டேமோட வரலாறு நம்ம தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் சம்மந்தம் இருக்குது. இதோட வரலாறு நான் அந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். கடைசி வரை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டேம் பார்த்திங்கன்னா 1979 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த டேமோட ஒரு சுவாரஸ்யம் என்னென்னா, கர்நாடகத்துக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் ஒரு ஜீவாதாரமாக இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, இந்த டேம் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி ஆற்றின் முக்கிய ஒரு துணை ஆறுன்னு சொல்கிறாங்க. காவிரி ஆற்றின் ஒரு துணை ஆறுன்னு சொல்கிறாங்க. இதோட வரலாறு பார்த்திங்கன்னா 1924 பார்த்திங்கன்னா காவேரி ஒப்பந்தத்தின்படி இந்த ஹேமாவதி ஆறு பார்த்திங்கன்னா தமிழகத்திற்கு வர வேண்டிய நீரின் அளவு பார்த்திங்கன்னா குறையாமல் அணை கட்ட முயற்சி எடுத்திருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா 1964 நம்ம தமிழ்நாட்டு நீர்ப்பாசனத்துறை பொறியாளரும் மைசூர் நீர்ப்பாசன பொறியாளரும் பார்த்திங்கன்னா இதுக்கு பிளான் பண்ணி மத்திய அரசின் பொறியாளர் தலைமையில் இது பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராதபடி, எந்த ஒரு சண்டையும் வராதபடி பார்த்திங்கன்னா அந்த 1924 இந்த பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன் பண்ணாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய இந்த மாதிரி சண்டை வந்திருக்கு. ஏன் இப்போ கூட லேட்டஸ்ட்டாக நமக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட கர்நாடகா தமிழ்நாடுக்கும் சண்டை வந்தது இந்த ஒரு காவேரி பிரச்சனையால். 1924 பிளான் பண்ணி இந்த துணையாரை பார்த்திங்கன்னா காவேரி துணையாரை பார்த்திங்கன்னா அப்போதைய கர்நாடகா முதல்வர் பார்த்திங்கன்னா வீரேந்திர பட்டீல் அவரோட ஆட்சியில் தான் பார்த்திங்கன்னா 1968 இந்த அணை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. 1968 ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் 1971 ஜூலை 8ஆம் தேதி அன்றைக்கி பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டு, இந்த 1971 பாதி கட்டி முடித்து அப்படியே நிறுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகைன் 1979 வரை பார்த்திங்கன்னா இந்த வேலை நடந்திருக்கு. இந்த வேலை நடந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1979 முடிஞ்சிருச்சு. இந்த அணை பார்த்திங்கன்னா இந்த டேம் கட்டப்பட்டதுக்கு பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் உள்ள விவசாயிகளும் தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகளும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாதபடி பார்த்திங்கன்னா இதை பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த டேம் மூலிமா பார்த்திங்கன்னா கர்நாடகா சைடு சரி, தமிழ்நாடு சரி 16,000 ஏக்கர் நிலங்கள் பார்த்திங்கன்னா மூலம் இந்த விவசாயிகள் பயன்பெறுகிறாங்க. இந்த டேமுக்கு இவ்வளோ வரலாறு இருக்குங்க. இந்த டேமுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நமக்கு ஒரு பெரிய சம்பந்தமும் இருக்குது. ஸோ இந்த ஆறு பார்த்திங்கன்னா நம்ம காவிரி அதான் 2 பேருக்கும் 2 பேருக்கும் சொந்தமான இந்த காவிரி ஆற்றோட துணை ஆறுன்னு இதை சொல்கிறாங்க. நாங்கள் ஆக்சுவலி இது பிளான் பண்ணி நாங்கள் போகலை. ஆக்சுவலி கூருக்கு முடிச்சுட்டு நம்ம சிக்மங்களூர் போகலாம் அப்படின்னு போகிற வழியில் பார்த்தோம். இதுங்க அந்த பைபாஸில் போகிற வழியிலே பார்த்திங்கன்னா என்னடா இது லெஃப்டில் ரொம்ப பெரிய ஒரு ஏதோ ஃபால்ஸ் மாதிரி வருதுன்னு பார்த்தோம்னா அப்புறம் தான் தெரியுது இது ஹேமாவதி டேம்னு சொன்னாங்க. சரி, இதுவும் நம்ம ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபுக்காகன்ட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா அங்கே நடுவில் நிறுத்திட்டு ஒரு மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் உள்ளே நடக்கணுங்க. இது சிக்மங்களூர் போகிற ரூட். இது இப்போ இந்த ஆறு பார்த்திங்கன்னா திறந்து விட்ருக்காங்க. திறந்து விட்டதுனால இப்போ இந்த தண்ணி எல்லாமே எங்கே போகுதுன்னா எல்லாருடைய வில்லேஜ் எல்லா விவசாய நிலத்திற்கு தாங்க போகுது. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ பச்சையாக இருந்தது. தண்ணி நல்ல தெளிவாக வந்தது, பச்சையாகவும் இருந்தது. அதுவும் இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அல்டிமேட்டான ஒரு வியூஸு, மரம், சான்ஸே இல்லைங்க. இப்போ இந்த போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மரம் நாங்கள் பார்த்தோம் வித்தியாசமாக. இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய காய் தொங்கிட்டு இருந்தது. இது என்ன காய் என்ன அதுன்னு தெரியல எங்களுக்கு. இது கர்நாடகாவில் இது அங்கங்கே இருக்குதுங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது என்ன காயின்னு. இந்த மரம் ஃபுல்லாகவே அந்த காய் தான் தொங்கிட்டு இருந்தது. அதுவும் அந்த காயை பார்க்கறது ரொம்ப பெருசாக இருந்தது. இங்கே பாருங்கள், இந்த மரத்தில் ஏதோ காய்ச்சி தொங்குது. இந்த காய் என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில்.
நாம் ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ளே நடந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக தண்ணி போயிட்டுருக்கு. ரைட் ஹேண்ட் சைடில் செம்ம பச்சை பசையிலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் பாருங்கள் உள்ளலாம் செம்ம க்ரீனுங்க. கிட்ட வந்துட்டோம். தண்ணியை பாருங்க என்ன ஃபாஸ்ட்டாக போகுது. இங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸு அந்த எதுவுமே கிடையாதுங்க. போலீஸு வந்து இந்த அன்னைக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு இருக்குது, போலீஸும் அங்கே நிற்கிறாங்க. பட் ஆனால் எந்த ஒரு கேள்வி கூட கேட்கல. எல்லாருமே அலோவ் பண்ணியிருந்தாங்க. பொதுமக்கள் வந்து எல்லாருமே வந்து பார்த்துட்டு போயின்னு வந்தாங்க. இது வந்து எந்த ஒரு இது கிட்ட போனால் இவ்வளோ டேஞ்சர் அப்படின்லாம் சொல்லலை. எல்லாம் கிட்ட போய் கூட பார்க்குறோம். நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரை பாருங்கள், நான் கிட்ட வரையும் காட்டுருப்பேன். பாருங்க, இவ்வளோ கிட்டலாம் யாரும் பார்த்துட்டே இருக்க மாட்டீங்க. பாருங்க, நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஒரு டேம் கிட்டேயே இவ்வளோ கிட்டலாம் விடுவாங்களான்னு தெரியல எனக்கு. ஆனால் நம்ம வால்பாறையில் விடுவாங்க. பட் ஆனால் இவ்வளோ தண்ணி வரும்போது கிட்ட விடுவாங்களான்னு எனக்கு ரொம்ப சந்தேகம் தான். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபோர்ஸில் வந்ததுங்க அந்த தண்ணி. அவ்வளோ ஃபோர்ஸில் வந்தும் நம்மளை வந்து உள்ளே அலோவ் பண்ணாங்க. சவுண்டு பார்த்திங்கன்னா செம்ம சவுண்டுங்க. அந்த தண்ணி அந்த விழுற அந்த சவுண்டு பார்த்திங்கன்னா காதை கிழிஞ்சுது. அவ்வளோ ஃபோர்ஸில் தண்ணி வந்து விழுந்துட்டு இருந்தது. இந்த அணை வந்து பார்த்திங்கன்னா மேலே இன்னும் ஹைட்டுங்க. மேலே இப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த டேம் அந்த போகிற ரூட்டு பார்த்திங்கன்னா அந்த எல்லாமே நிறைய வந்து பறவைங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து உட்காந்து அந்த பறவைங்க வந்து உள்ளே மூழ்கி அங்கே மீன் பிடிச்சி சாப்பிடுங்க. அதெல்லாம் இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன், நீங்கள் பாருங்கள்.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பறவைங்க எல்லாமே நீங்கள் இருக்கிறத பார்க்கலாம். அந்த பறவைங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே அப்படியே முழுகுதுங்க. உள்ளே போயிட்டு மீனை பிடிச்சிட்டு வந்து சாப்பிடுதுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நம்ம நிற்கிறதுக்கே நல்ல ஒரு ட்ரிஸ்லிங், செம்ம ட்ரிஸ்லிங்க. மேலே வந்து விழுந்துகிட்டே இருந்தது. அந்த அந்த ஃபோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட அந்த சிறு துளிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே பட்டுக்கிட்டே இருக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. டக்குன்னு வர கிளைமேட்டும் மாறுது. பார்த்திங்கன்னா ஸ்கை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேகமூட்டமாக இருந்தது. இப்போ நீங்களே பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள். அந்த தண்ணி வந்து வர ஃபோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதோடய ட்ரிஸ்லிங் நம்ம மேலே படுது. இது கர்நாடகாவோட ஒன் ஆஃப் தி டூரிஸ்ட் பிளேஸ்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த அணை வந்து திறக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறாங்களாம். அப்போ மக்கள் வந்து எந்த ஒரு 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 ஃபீஸும் இல்லாமல், எந்த ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இல்லாமல் வந்து அழகாக வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பார்க்கு மாதிரி இருக்குது. அங்கேயும் பார்த்திங்கன்னா எல்லாருமே உட்காந்து ஹாயாக அவங்க வீட்டில் வந்து கொண்டு வந்த சாப்பாடெலாம் வந்து சாப்பிட்டுட்டு இதை ரசிச்சுட்டு போகிறாங்க. அந்த ஃபோர்ஸ் விடுற ஃபோர்ஸில் அதை பாருங்கள். அதோடய ட்ரெஸ்ஸிங் எப்படி போகுது பாருங்களேன். அதோட நீராவி சான்ஸே இல்லைங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருந்தது. அவ்வளோ கூலிங்காக இருந்தது. சான்ஸே இல்லை. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா பாறைங்க இருந்தது. அந்த பாறை மேலே வந்து பார்த்திங்கன்னா புறாக்களும் வந்து அப்புறம் வந்து அதர் கண்ட்ரி பறவைங்களும் வந்து அங்கே உட்காந்து வந்து பார்த்திங்கன்னா அதோட உணவை வந்து மீனை வந்து தேடி சாப்பிட்றாங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் சிக்மங்களூர் வீடியோ போட போகிறேன். அதையும் பாருங்கள். கூர்க்கு வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.